நம்ம சூர்யா என்ன பண்றாரு கோவாலன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கமிஷனர் கீழ ஒர்க் பண்றாரு. சூர்யாவும், ஹீரோயினியும். ஆ சூர்யா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, யோகி பாபு இருக்காரு கூட. ஆ ஹீரோயின் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெட்டின்னு இருக்காரு காமெடி ஆக்டரா. இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயினே வந்து ஒரு கமிஷனர் கீழ வந்து ஒர்க் பண்ற மாரி பண்றாங்க. அவரு என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா வந்து அவரு ஒரு பவுண்டி செட் பண்றாரு ஒருத்தர் மேலயும். ஆ இந்த அவர் கொண்டு வந்து நான் என்கிட்ட குடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு நாங்க காசு தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதாங்க கதை ஸ்டார்ட்டிங்ல வர்றது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, அந்த பையன் வந்து இவங்க வந்து ஒரு 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 பவுண்டி செட் பண்ணுவான். அவன வந்து யோகி பாபு வந்து தெரியாம சுட்டுருவான். சுட்டதுனால வந்து சூர்யா சார் என்ன பண்ணுவாரு பார்த்தீங்கன்னா வந்து, அது தெரியாத மாரி கொண்டு எடுத்துன்னு வந்துருவாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, அவன் தப்பிச்சு போன பையன் வந்து அந்த கோவால வந்து ஒரு போட்ல வந்து இந்த சீன் நடக்கும். இந்த போட்ல வந்து அந்த பையன் பார்த்துருவான். அந்த பையன் வந்து பார்த்ததுனால, இவன் போலீஸ் கிட்ட சொல்ருவானோ, இந்த மாரி கொன்னத அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன கடத்தி கொண்டு போயிடுவாங்க. போலீஸ் கிட்டன்றத விட, இவனோட அண்ணன் ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவன். இப்போ இப்போ இவன சாகடிச்சவன. யோகி பாபு சாகடிச்சுட்டாரு தெரியாம கன்னுல ஷூட் பண்ணி. அவனோட அண்ணன் வந்து கொஞ்சம் பவரானவன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த பையன் வந்து ஆ க க கொ கடத்தி கொண்டு போணும். யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவன் வருவான். அப்போதான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரின்லேருந்து வந்து அந்த பையன் வந்து தப்பிச்சு வந்தான் பார்த்தீங்களா? அங்கேருந்து வந்து அவங்க கன்ஸ் எல்லாம் எக்யூப் பண்ணி, இவன வந்து காப்பாத்துறதுக்கு வந்துருவாங்க. ரெஸ்க்யூ பண்ணி கொண்டு போறதுக்கு. அப்பதாங்க கதை சீன் கதை வந்து ஸ்டார்ட்டே ஆகும். இதில வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த 1100 செஞ்சுரியில வந்து ஃபுல்லு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓல்டு ஸ்டோரி வந்து பேஸ் பண்ணி எடுத்த படங்க. இதில பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு 5 காடு மாரி இருக்குங்க. அந்த 5 காட்டுலயும் இருக்கவங்க வந்து ஒவ்வொரு காட்டோட பவர் வந்து ஒவ்வொன்னுத்துக்குங்க. ஆ ஒருத்தர் வந்து படகு செய்றது, ஒருத்தர் வந்து விலங்கு வேட்டையாடி சாப்பிடுறது. ஆ அந்த மாரி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு இதுங்க. பெருங்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குங்க நகரம். அதுதான் வந்து சூர்யா ஹீரோ இருக்கிற நகரம் பார்த்தீங்களா? இதில வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பையன் காப்பாத்துவான் பார்த்தீங்களா? அது வந்து அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அப்பயே அந்த அந்த 1100 செஞ்சுரில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்து அந்த அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூர்யாவ வந்து காட்டி குடுத்துருவாங்க. இந்த இந்த அந்த நகரத்த வந்து யார்கிட்டனா ரொமானியா வந்து 25,000 படை வீரர்களோட வந்து வந்து இதுக்கு வருவாங்க. போருக்கு வர மாரி வருவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து போர் செய்றது ரொம்ப கஷ்டம். நீங்க வந்து நான் வந்து ஒவ்வொரு 100 பேரா வந்து கூட்டின்னு வந்து நான் கொன்னுடுறேன். கொன்ன பிறகு உங்களுக்கு படை வந்து ஈஸியா போர் உருவாக்க மாரி இருக்க நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க வந்து என்டர் ஆயி நீங்க ஈஸியா இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து சூர்யா வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கருணாஸ் இருக்காரு பார்த்தீங்களா? இந்த 100 பேர்லயும் ஃபர்ஸ்ட்டு வந்து அவர் கருணாஸ் போறாரு. இந்த கருணாஸ் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து அவர் கைய வந்து அவரே வெட்டி அது இதுல போட்டுறாரு. அது எப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா, 100 கை எத்துனார் சொல்லி ரொமானியா தலைவர் வந்து சொல்றாரு. இந்த மாரி 100 கை எனக்கு எத்துன்னு வந்தேன்னா, நான் உனக்கு நெறைய பொற்காசு தரேன், தங்க காசு தரேன். அந்த தங்க காசுக்கு ஆசைப்பட்டு ஆ அவர் வந்து இது பண்றாரு. இது இது இந்த கதை இது வந்து சூர்யா அந்த கருணாஸ் வந்து கண்டுபிடிச்சு, அவங்க அவங்க ஊர் மக்கள் அந்த பொருள் பொருள் அந்த பொருள் ஊர் பேர் அந்த அந்த காடு சரியா பேர் வரலங்க எனக்கு. அந்த இதில வந்து கண்டுபிடிச்சுருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இ இது இதுக்கு வர மாரி வேலை செய்றதுக்கு வர மாரி வந்து அவங்கள அந்த அந்த யார் வந்து அவங்க இது பண்ணி விட்டாங்களோ, அவன வந்து கொன்னு அவன வந்து அவனையும் கைய வெட்டிட்டு, அவன எடுத்துன்னு போயிட்டு இந்த ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நடுவுல நிக்க வச்சு எரிச்சு வச்சுறாங்க. அவன் பொண்டாட்டியும் கூட செஞ்சு எரிஞ்சிரும். அவங்க அவங்க பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த பையன் தான் வந்து இப்போ 2024ல இருக்கிறதும் அவன் தான். அவன்கிட்ட வந்து சூர்யா வந்து ஒரு சத்தியம் வாங்குவான். அவங்க அம்மா வந்து, "ஆ என்ன ஆனாலும் வந்து எங்க பையன வந்து நீங்க வந்து உயிரோட வச்சுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட சத்தியம் வாங்கினான். அந்த சத்தியத்த காப்பாத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதுவே பண்ணுவாங்க. அந்த ஊர விட்டே வெளிய போயிடுவாங்க. எதுக்காகனா வந்து, இது வந்து இந்த ஊர்ல இருக்கவங்க வந்து அந்த இதுக்காக நம்ம தீமைய செஞ்சுக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து நம்ம ஊர வந்து காட்டி குடுத்துட்டாரு. நம்மள வந்து 100 பேருகிட்ட கொன்னுக்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இது இது 2த்துக்கும் நடுவுல வந்து போர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, பாபி டோல் இருக்காரு பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு தனி ஊர் இருக்கு. அவங்க ஊர்லேருந்து வந்து போருக்கு வராங்க. அவங்களும் எதுக்கு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மாரி வந்து ரொமானியா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இது பண்ணி விடுறாங்க. இவங்களால முடியல, இன்னொரு ஊரால முடியலன்னு சொல்லிட்டு ரொமானியாவுக்கு வந்து இது பண்ணி விடுறாங்க. இவங்க வந்து இவங்க அண்ணன் இவங்க தம்பி வந்து 2 பேர் விடுறாரு. இந்த பையன வந்து 2 பேர் விடுறாங்க. அந்த பையன் ஒரு 2 பேர் போனா வந்து, அவங்க 2 பேரையும் சூர்யா வந்து கொன்னுடுறாரு. அந்த கொன்னு வந்து பாபி டோல் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஆ படகெல்லாம் எடுத்துட்டு இது போருக்கு போறதா போறாரு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யா வந்து மைண்ட் ப்ளோயிங்கா வந்து ஒரு விஷயம் செய்வாரு.
நம்ம வந்து நம்ம இருக்கிற பொருள் அந்த இந்த ஊரை விட்டு நம்ம காடுன்னு ஒன்று இருக்குது. அந்த காடு வந்து போனால் வந்து யாருமே வந்து உயிர் பழைக்க மாட்டாங்க. அந்த காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தீயை எழுப்பிட்டுருவார். அந்த தீ அங்கே தீயை பற்றி இதுவாகிறதுனால வந்து அங்கே தான் எல்லாரும் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுவாங்க. சூர்யா மட்டும் அதில் வந்து தப்பிச்சுடுவார். மற்ற எல்லாருக்கும் வந்து பாம்பு, இந்த நண்டு, அப்புறம் வந்து கற்கள், இந்த இதுவெல்லாம் வந்து அனிமேஷனில் சூப்பராக இருக்குங்க படம். இதெல்லாம் வந்து அவங்க அந்த பாபி டோலோட அவங்களோட படை வீரர்கள்லாம் வந்து அங்கே வந்து இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் படகுக்கு வராரு. அந்த சின்ன பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவங்கள வந்து கத்தின்னு வந்துடுவான் பாபி டோல். அவங்க அவங்க கூட்டாளி ஒருத்தன் வந்து கத்தின்னு வந்து போட்டில் வச்சிருவான். நீ வந்து இங்கே வந்து இது பண்ண முடியும், இந்த பையனுக்காக நீ என் ஏரியாவுக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தின்னு போவாங்க. அந்த சீக்வன்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து கோவாவில் கத்தின்னு போவான்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த சீக்வன்ஸும் மேட்ச் ஆகும். இப்போ இருக்கிற சூர்யாக்கும் முன்ன இருந்த சூர்யாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டோட இதுவுமே வந்து ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே வந்து கனெக்ஷன் ஆகி வர மாதிரி காமிக்கும். இவங்க வந்து ஃப்ளைட்டில் கடத்தின்னு போவாங்க, இவங்க வந்து போட்டில் கடத்தின்னு போகிற மாதிரி இருக்கும். இதில் அந்த ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டில் கடத்தின்னு போகிற சின்ன பையன் இருக்கான் பார்த்தீங்கன்னா, அதில் சூர்யா காப்பாற்றும் போது வந்து அந்த பையன் இறந்துருவான். அவனே கட் பண்ணி அந்த கையை கட் பண்ணி இறந்துருவான். இதோட ஹைலைட் வந்து அந்த பையன் வந்து சூர்யாவை கொல்றதுக்கு பார்ப்பான். அந்த கத்தியை வச்சு அவர் சின்ன கத்தியை வச்சு கொன்றதுக்கு பார்ப்பான். எதுக்காக அதெல்லாம் பண்ணுறேன் பார்த்தா, எங்கள் அப்பாவோட இது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவோட பகையை தீர்க்கறதுக்காக நான் உன்னை கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுக்கு வந்து சூர்யா என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா வந்து, நீ ஏசா வந்து உன் கையில் மட்டும்தான் எப்பயுமே நடக்கும், நீ வந்து நான் உன்னை பார்த்துக்கணும் பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இது ஃபீலிங்காக ஒரு பாட்டு மாதிரிலாம் வரும். அது சூப்பராக இருக்கும் அந்த இது சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி இப்போ படகுல அந்த இது போகுது இல்லைங்களா, இந்த படகுல போகும்போது அந்த பையன் வந்து அவனே கயிறை அறுத்துக்கிட்டு அவன் இது பண்ணுறான். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வந்து சூர்யா வந்து அவ்வளோ கேராக பார்த்துப்பாரு அந்த பையனை. இந்த மாதிரி நம்மளை குத்தினாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, நம்ம கொடுத்த சத்தியத்தை வந்து மீறக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து அவர் சூர்யா வந்து அவ்வளோ இதுவாக நடிச்சிருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பையன் கட் பண்ணி கடலில் வந்து அந்த மீன்லாம் சாப்பிட்டு இதுவாகிடுவான். இது வந்து அந்த 2024 இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சூர்யா வந்து நான் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் வந்து கொண்டு போவாங்க. கீழே வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நடந்துட்டு பைக்கில் வந்து மேலே போயிட்டு நம்ம அந்த பையனை காப்பாற்றணும். அந்த இதில் வந்து அந்த மைண்ட் வந்து அது ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் ஆகிற மாதிரி ஒரு இது ஸ்க்ரீன் பிளே காமிச்சிருப்பாங்க. இது சூப்பராக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இதில் காப்பாற்ற முடியல. அதுக்கப்புறம் பாபிடோவில் வந்து இவர் சாவடிச்சிடறாரு. பாபிடோவில் சாவடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு செகண்ட் ஒய்ஃப் இருக்குது. அது வந்து அவனோட பையன் தான் வந்து கார்த்தி. இது லாஸ்ட்டில் வந்து ட்விஸ்டே அதுதாங்க. கார்த்தி வந்து வராரு என்ட்ரன்ஸில், லாஸ்ட்டில் என்ட்ரி. அதுதான் வந்து பார்ட் 2க்கான வந்து லீடிங் வந்து இதில் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து என்ன பண்ணுறாருன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரத்தம் ஒரு இன்னொரு ஆக்ரோஷமான ஒரு இது மாதிரி, நான் வந்து இந்த ராஜ சீட்டில் உட்கார மாட்டேன். இவர் வந்து கார்த்தி கேட்டிருப்பாரு என் பாபி டோல் கிட்ட, இந்த மாதிரி வந்து எனக்கும் இந்த பதவி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இந்த மாதிரி கொடுக்க முடியாது, என்ன அதாவது வந்து முதல் உலகம் அது பிறக்கல, அதனால் வந்து அது அன்அஃபிஷியலாக வந்து அவர் வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒய்ஃபையோ அந்த பசங்களையோ அது வந்து தர முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து இவர் தான் வந்து இப்போ வந்து ஆக்ஷனில் வந்து ஹீரோ என்ட்ரி ஆகிற மாதிரி வந்து கார்த்தி வராரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 லீட் ஆகுது. இதுவே வந்து பெரிய கதையாக இருந்திருக்கும். ஸோ ஓகே, எனிவேஸ் கதை உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ரிவ்யூ பண்ணுறேன். கதை உங்களுக்கு புரிஞ்சா சொல்லுங்கள், புரியலன்னு டவுட்லாம் கேளுங்க, கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் தேட்டருக்கு போய் படத்தை பாருங்கள், சூப்பராக இருந்துச்சுங்க. 3D எஃபெக்ட் அப்படியே ஒவ்வொரு இதுவும் ஆப்ஜெக்ட்டும் வந்து அப்படியே மூஞ்சில் படுற மாதிரி இருக்கும், பயமாக இருக்கும் அப்படியே ஒரு இல்லை.